ஹலோ வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி சாம்பார் செய்கிறோம். அதாவது வெங்காயம் தக்காளி சீரகம் போட்டு கொதிக்க வைக்கிறோங்க. புளிக்கரைச்சலை போட்டு பச்சை மிளகாய் 4 போட்டு பச்சை பட்டாணி இருந்தது, அதே நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு சீரகமும் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கூட பொடி உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலக்கி புளி கரைச்சலையும் போட்டுன்ட்டு நம்ம அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது சாம்பார் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம 1000 வைக்க போகிறோம். 1000 ஹீட் வைக்க போகிறோம். வச்சுட்டு இதில் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சுட்டுருக்கு, சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பூரி பண்ணியிருக்கேன். நான் வீக்கெண்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்காங்க இல்லையா எல்லோரும், அதனால் பூரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேனு பூரி பண்ணினேன். பூரிக்கு ராய்தா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி தயிர் போட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போது துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்து குக்கரில் வேக வச்சதை நல்லா மெசிச்சுட்டு நம்ம இந்த கொதிக்கிறது இல்லையா சாம்பார், அதில் ஊற்றிருக்கோம். நம்ம இப்போது போட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். நம்ம தாளித்து கொட்டிகிட்டுருக்கோம். கடுகு, சீரகம், மிளகாய் வற்றல் 2, பெருங்காயத்தை போட்டு தாளித்து கொட்டிகிட்டுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பூரி செஞ்சுருக்கோம். அதாவது 1.5 டம்ளர் தண்ணியை லேசாக கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பை போட்டுட்டு கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது 2 டம்ளர் அதில் போட்டு நல்லா கரண்டியாலேயே கலக்கினாக்க நமக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கை வலிக்காமல் ஈஸியாக மாவு பிசைஞ்சிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸுங்க. அழகாக தண்ணியை லேசாக கொதிக்க வச்சுட்டாலே போகிறோம். அதில் நம்ம மாவை போட்டு பரட்டிக்கணும். போட்டுனா நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கும் இதே மாதிரி செய்யலாம், பூரிக்கும் இதே மாதிரி செய்யலாம். உப்பு கொஞ்சம் ஸ்லைட்டாக போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம பிசைஞ்சிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க. இப்போ நான் பூரி செஞ்சுருக்கேன். இது சப்பாத்திக்கு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பூரிக்கு வேணுன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பும் சர்க்கரையும் சேர்த்தா பரோட்டா மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியும், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் தெரியும். அதனால் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். அப்புறம் சாதம் ரெடி ஆகிட்டு பொலன்னு இருக்கணும் உங்கள் சாதம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஹோட்டல் ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். வீக்கெண்டில் நம்ம அழகாக பூரியோ சப்பாத்தியோ எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.